சினிமா ரசிகர்களுடைய பல கால கனவு இப்போ நனவாக போகுது. ஆமாங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் உலக நாயகன் கமலஹாசனும் பல வருஷங்களுக்கு அப்புறமா ஒரே படத்துல ஒன்னா சேர்ந்து நடிக்க போறாங்க. இந்த நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியா முழுக்க தீயா பரவிட்டு இருக்குது. நம்ம ஜெயிலர் படத்துடைய டைரக்டர் நெல்சன் தான் இந்த மெகா பிளான் போட்டிருக்கிறாராம். ரஜினி கமல்னு 2 இமயமலைகளை ஒரே ஸ்கிரீன்ல நெல்சன் எப்படி காட்ட போறாருன்னு இப்பவே பயங்கரமா ஹைப் எகிரி போயிருக்குது. இன்னும் இந்த படத்தை பத்தி அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரலனாலும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த ஒரு ப்ரோமோ வீடியோவை வச்சு இந்த படம் கண்டிப்பா நடக்குதுன்னு ரசிகர்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப மேட்டர் அது இல்லைங்க. இந்த படத்துடைய பிசினஸ் பத்தி ஒரு அதிரடி தகவல் வெளியாயிருக்குது. ரெட் ஜெயின் நிறுவனம் இந்த படத்துடைய OTT உரிமையை விற்க இப்பவே விலைய ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினி கமல் சேர்ற படம்னா சும்மாவா? அதனால தயாரிப்பு தரப்பு நெட்ஃபிளிக்ஸ் கிட்ட 250 கோடி ரூபாய் கேட்டிருக்காங்க. ஆனா அங்கதான் ஒரு செக் வச்சிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்காரங்க. நீங்க 250 கோடி கேட்குறீங்க, ஆனா நாங்க 110 கோடி ரூபாய் தான் கொடுப்போம்னு கராரா சொல்லிட்டாங்களாம். எதிர்பார்த்த விலையில பாதி கூட கிடைக்காததுனால தயாரிப்பு நிறுவனம் செம அப்செட்ல இருக்காங்களாம். ஏன் இவ்வளவு கம்மி விலை அப்படின்னு விசாரிச்சா சினிமா வட்டாரத்துல 2 விதமான பேச்சு ஓடுது. ஒன்று, இப்போ OTT மார்க்கெட் கொஞ்சம் டல்லா இருக்கிறதுனால பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ண பயப்படுறாங்க. இன்னொன்று, படம் இன்னும் முழுசா ஆரம்பிக்கவே இல்லை, கதை என்ன, மேக்கிங் எப்படி இருக்குன்னு தெரியாம இவ்வளோ பெரிய தொகையை ரிஸ்க் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு நெட்ஃப்ளிக்ஸ் நினைக்கிறாங்களாம். ஆனாலும் தயாரிப்பு தரப்பு விடுறதா இல்லை. நெட்ஃப்ளிக்ஸ் செட் ஆகலன்னா அமேசான் பிரைம் இல்லைன்னா ஹாட்ஸ்டார் பக்கம் போகலான்னு பிளான் பண்றாங்க. கண்டிப்பா கடைசியில ஒரு பெரிய ரேட்டுக்கு தான் டீல் முடியும்னு எதிர்பார்க்கப்படுது. ரஜினி கமல்னு 2 ஜாம்பவான்கள் ஒன்னா வரப்போ பிசினஸ் என்ன ரெக்கார்டெல்லாம் தெரிக்கும்னு தான் தோணுது. இந்த OTT பஞ்சாயத்து பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஜினி கமல் கூட்டணியை ஸ்கிரீன்ல பார்க்க நீங்க எவ்வளவு வெயிட்டிங்? கமெண்ட்ல